தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது பாருங்களேன். 100 200 ஒரு பவுனுக்கு ஏறிக்கிட்டு இருந்ததுங்க. நேற்று ஒரே நாளில் 9520 ரூபா ஏறி இருக்குங்க. வெள்ளி பார்த்திங்கன்னா 400 ஒரு கிராம் 425 ரூபாய்ங்க. இன்றைக்கி காலையில் தங்கம் 4800 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. தங்கம் 10 ரூபா குறைஞ்சி ஒரு கிராமுக்கு 415 ரூபாய்ங்க. ஒரு கையில் தாராளமாக பணம் புழங்கக்கூடிய மக்களே அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஒரு சாமானியன் வாங்க முடியுங்களா? ஒரு காந்திஜி சொன்ன மாதிரி நள்ளிரவு 12 மணிக்கு அந்த தங்கத்தை போட்டுட்டு போக முடியலைனாலும் பகல்லையே போட்டுட்டு போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி அந்த ரேட்டு இருக்குங்க. இதுக்கு ட்ரம்ப் அமெரிக்காவில் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க. தனக்கு பிடிக்காத நாடுகள், தான் சொல்கிறத கேட்காத நாடுகள் மீது வரி வாரி வழங்கினாருங்க. தங்கத்தோட ரேட் ஏறிடுச்சு. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பவுன் 1,34,000 ரூபாய்ங்க. 34,000 தாண்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்கே செய்கூலி சேதாரமெல்லாம் 12,000 வந்துடுங்க. நாம் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இன்னும் அந்த கலரு ரெட் கலரு ஆன்டிக் மாடல் இந்த டிசைன் அந்த டிசைனுக்கெல்லாம் மாறி நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா 1,50,000 தாண்டிடுங்க. அதே மாதிரி கொலுசு வாங்க போகிறனால 1000 2000 3000 வாங்கிட்டு இருந்தது இன்றைக்கி 20,000 30,000 போகுது. மிஞ்சி அதே மாதிரி தாங்க ரேட்டு கூடுதலாக தான் இருக்குது. அப்படி சாதாரண சன்னமான ஒரு மிஞ்சி வாங்குறதுனால ஹை ரேட்டு தான் போகுதுங்க இன்றைக்கி. இந்த மக்கள் வாங்குறதுனால இது தங்க விலை ஏறலைங்க. நாடுகளே பார்த்திங்கன்னா டாலரோட மதிப்பை பார்த்துட்டு தங்களோட நாடுகளுடைய பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடுகளே தங்கத்தை வாங்கி சேமிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. முதலீட்டாளர்களும் தங்கத்துக்கு மாறிட்டாங்க. பங்குச்சந்தை, கிரிப்டோ, ரியல் எஸ்டேட் இதிலிருந்தெல்லாம் மாறி தங்கத்துக்கு மாறிட்டாங்க. ட்ரம்ப் வெனிசுலா அதிபரை தூக்குனாருங்க. கிரீன்லாந்து ஆக்கிரமிப்பு பண்ண நினைக்கிறாரு. ஈரானுக்கு போர்க்கப்பல் அனுப்பிச்சிட்டாருங்க. தங்க விலை ஏறு இல்லைங்களா? இப்படித்தான்